இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். முக்கியமான நாள் இது, ஜெப நாள். இந்த நாளில் நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னும் என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்குதோ அத்தனையும் நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் எழுதி கொடுப்பீர்கள் என்றால் அதை நாம் ஜெபத்தில் வைத்து நாம் கடைசியாக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நம் ஜெபத்தை கேட்கும்படிக்காக செய்வார். இந்த நாளிலே எத்தனையோ பேருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நாளும் நமக்கு உதவி செய்வார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில், சிறியவராய் எங்களிடம் ஒளி மங்கி இருளாட்சி, உத்தமனே வாருமையா, கழித்தீரவு காத்திருப்போ, கழித்தீரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்று சங்கடம் கூடப்பா உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நாடி வருகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கவே வேண்டும் சுவாமி. நீர் எங்களோடு இருக்கிறீர், உண்மைதான் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் செய்கிறீர், உண்மைதான் சுவாமி. ஆனாலும் உங்களுடைய இனிய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும். அதுதான் எங்களுக்கு முக்கியம் சுவாமி. அன்றைக்கமாக ஒரு சீசர்கள் உன்னை பார்த்து பொழுது போயிட்டு சாயங்காலமாயிற்று, எங்களோடு தங்கிரும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நீ உயிர் தெழுந்த நாளிலே ஆண்டவரே எத்தனையோ வேலைகளுக்கு முக்கியம் இருந்தது. ஆனாலும் இந்த 7 சீடர்கள் கூப்பிட்ட பொழுதிலும் அவர்களோடு போய் சேர்ந்து தங்கியிருந்தே வாசிக்கிறோம். அவர்களுக்கு உடைய வார்த்தை மூலமாய் பேசி அவர் மலக்கண்களை திறந்து உம்மை காணும்படிக்கு செய்தீர். அதே கர்த்தர் தான் இன்று சாயங்காலம் நாங்கள் அதை தான் கேட்குறோம் சுவாமி. உம்மிடத்தில் கேட்பது அதுதான். எங்களோடு இருக்கிறீர், உண்மைதான் சுவாமி. எங்கள் 2 பேர் 3 பேர் வாசியாலும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் முற்றிலும் நம்புகிறோம். ஆனால் உணர விருக்கிறோம், உம்மை பார்க்க விரும்புகிறோம். உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் நன்றாக உணர விரும்புகிறோம் சுவாமி. உன் அன்பு நாள் நிறைந்திருக்கும்படிக்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. அந்த நாளில் அந்த எம்மாசீசர் சொன்னது போல எங்கள் இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அவர் பேசின பொழுது என்று சொன்னார்களே, அந்த அனுபவம் எங்களுக்கு தரும்படிக்காக நீர் எங்களோடு தங்கிரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் ஆசீர்வதித்து விசேஷமாக இந்த நாள் ஜெப நாளாக இருக்கிறபடினால நாங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்க போகிறோம் அத்தனைக்கும் நீ செவி கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் வரைக்கும் எங்களோடு தங்கியிருக்கும்படிக்காக பார்த்து வந்து கெஞ்சுகிறோம்ப்பா. என்னை சுத்தமாக்கும், என்னை கழுவும் சுவாமி. உங்களுடைய அன்பு நாள் நிரப்பும், உங்களுடைய அன்பு நாள் நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே மக்கள் மேலே ஒரு பாரத்தையும் மறுபடியும் எனக்கு தாரும். இந்த நாள் ஜெப நாள் பாரத்தோடு ஜெபிக்க எனக்கு பலன் தாரும். ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும் சுவாமி. ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி, விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களுடைய இனிய வார்த்தை மூலம் எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரை ஜெபத்துக்கு எதுவாக இருக்க கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வீரதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் மாறாத நேசர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், அவே யாக்கோபுதராய் நீங்கள் நிர்மலமாவதில்லைன்னு சொன்னார். நாம் இன்றைக்கு நிர்மலமாகாமல் இந்த இடத்துல இருப்பது அவருடைய வாக்கு, மாறாத அன்பு, மாறாத இரக்கம். இன்றைக்கு நாம் ரட்சித்து இந்த இங்கே நம்ம தேசத்தில் வைத்திருப்பது, ஆலயத்துக்கு வந்து அவர் ஆராதிக்கிறது அவருடைய சுத்த கிருபை, அவர் கொடுத்த தயவு, இரக்கம். அவர் மாறாதவர். ஆகவே அன்றைக்கு எப்படி ஜனங்களோடு உலாவினாரோ, என்ன செய்தாரோ அதே போல இப்போதும் செய்வாரோ, மாறுவதே இல்லை. வார்த்தையை தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களை யாராவது வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். முடியும். ம். ஆமென். ம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் வார்த்தை இது. உம்முடைய வார்த்தையை நான் கண்டவுடனே, எனக்கு கிடைத்த உடனே, soon as I received your word, I ate it ன்னு சொல்கிறார். எனக்கு கிடைத்த உடனே அதை நான் சாப்பிட்டேன். அது என் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இட் கேவ் மீ கிரேட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அது உண்டு பண்ணுகிறது. வார்த்தையை வாசிக்கும் பொழுது பல தடவையும் சோர்வோடு வாசிக்கிறோம், கவலையோடு வாசிக்கிறோம், துயரத்தோடு வாசிக்கிறோம், துக்கத்தோடு வாசிக்கிறோம். ஆனால் வேத வசனத்தை வாசித்து அவர் செய்த நன்மைகளாம் பார்க்கும் பொழுது, அவர் செய்த நன்மையான கிரிகளெல்லாம் நான் தியானிக்கும் போது, கர்த்தருடைய மக்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஈடுபட்டார், இடைப்பட்டார், எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கும்போது என்ன ஆகிறது? நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. நாம் கவலையை மறந்து போகிறோம், சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கிறோம். இங்கே எருமையா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அவன் வாழ்ந்த நாட்களில், அந்த விசேஷமாக அந்த நாட்களில் அவன் அதிகமாய் பாடுபட்டான், அதிகமாய் உபத்திர பாதையில் கடந்து போனான். காரணம், யூத மக்கள், யூதாவின் ஜனம் தேவனை விட்டு விலகி போனபடியினால ஆண்டவர் அனுதினமும் அவனோடு பேசி அந்த மக்களை எச்சரிக்கும்படிக்கு செய்தார். அவன் எவ்வளோ எச்சரிப்பை கொடுத்தான், ஆனாலும் அவர்கள் ஒரு பொழுதும் கேட்கிறதா இல்லை. அது மாற்றால் அவனை வேதனைப்படுத்தினார்கள், அவனை மதிக்காமல் போனார்கள், அவனுக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். இவைகள்லாம் உள்ளத்துக்கு வேதனை. ஆண்டவர் சொல்கிறார், குடி சீக்கிரத்தில் உங்களை நானே அடிமைகளாய் வேறு தேசத்துக்கு கொண்டு போகிறேன். எல்லாரும் அநேகர் மரித்து போவீர்கள், அநேகர் வேதனையினால், நிந்தையினால், அவமானத்தினால், இன்னும் பரிகாசத்தினால் நீங்கள் வேதனைப்பட்டு போவீங்கள். அது மாற்றம் இல்லை, நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் உபத்திரவத்தினால் மடிந்து போவீங்கள் என்று சொல்லி, ஃபேமினால் மடிந்து போச்சு பல காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். இவங்களோ போய் ஜெபிக்கிறான் ஆண்டவரத்தில், ஆண்டவரே இந்த மக்களை மணியும். அப்போ அவர் சொல்கிறார், இல்லைப்பா, இவளுக்கு இனிமேல் மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. மோசையும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் முதல் வசனம் சொல்லுகிறது, என் முன்னால் நின்றாலும் சரி இவளை நான் மன்னிக்க மாட்டேன், அவங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். அந்த நிலையில்தான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், உபத்திர பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கும் தான் நேரத்தில் தான் அவன் உடைந்தவனாக அவன் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன், என் கையில் கிடைத்தோடனே அதை சாப்பிட்டேன், அது எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணிட்டு. When I found the word, I ate them. It was the joy and rejoicing of my heart என்று சொல்கிறான். மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. பிரியமானவர்களே, நாமும் கூட வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ தடவை வாசிக்கிறோம். ஆனால் நாம் வாசிக்கலாம், அதை தியானிக்கலாம், ஒரு காதில் கேட்கலாம். ஆனால் அதை உட்கொள்கிறோமா? அதை நாம் சாப்பிடுகிறோமா? சாப்பிடுவதால் என்ன? தேவனோடு நாம் ஒன்றுபடுவது, அவர் கொடுத்த வார்த்தையோடு நம்ம இசைந்து இருப்பது, அந்த வார்த்தை நமக்குள் ஜீவனாய் இறங்கி அது நமக்குள் ஒரு கிரியை செய்து மகிழ்ச்சியாகுது. ஏசாமி சொன்னார், யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில், என் வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமா இருக்குது. The words that I speak unto you, they are spirit and they are life என்று சொன்னார். ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. All scriptures given by God by the inspiration of the Holy Spirit and is profitable for doctrine, for reproof, for correction. அவைகள் நமக்கு புத்திமதி சொல்வது மாத்திரம், நம்மை திருத்துவது, நம்மை தேவனோடு நெருங்கி சேர வைப்பதில் அது நமக்கு பலனை தருகிறது என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். ஆகவே அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? நம்ம வாசிக்கும் போது மகிழ்ச்சியாக வாசிக்கணும். விசேஷமாய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்களாம் பார்க்கும்பொழுது, ஜனங்களோடு எப்படி ஈடுபட்டார், எப்படி அவர்கள் ஆறுதல் பெற்றார்கள் வாசிக்கும் பொழுது என்ன ஆகிறது? நம் உள்ளத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, இவை எழுதப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய ஆறுதலுக்காகவும் அவைகளை வாசித்து நாம் நம்பிக்கை பெறுவதற்காகவும் எழுதப்பட்டது. All that is written in the scriptures, written for our profit, it's written for our comfort, that we through the comfort of the scriptures might have hope.
நமக்கு நம்பிக்கை உண்டு பண்ணுவதற்கு இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்குதான். எல்லா வேத வாக்கியம் எழுதப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சம்பவங்கள்லாம் இருக்கிறது காரணம் என்ன? நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் உருவாக்குவதற்காக எழுதப்பட்டது. ஆகவே நம்பிக்கை நமக்கு உருவாக வேண்டும் என்றால், கஷ்டத்தின் பாதையில் நாம் உருவாக வேண்டும் என்றால் ஒரே வழிதான் உண்டு. அவர் வார்த்தையை நாம் ஆட்கொள்ளணும். பிரியமானங்களே, வார்த்தையை தியானிக்காவிட்டால் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. எவ்ரி டைம் you read the word, you will come to know the Lord's love, God's grace, God's mercy. காரணம், அந்த வார்த்தையில் அத்தனை ஜீவன் இருக்கிறது. இங்கே பாருங்க, இவன் சொல்கிறான், அதை வார்த்தையை வாசித்து நான் உட்கொண்டேன். பாருங்க எப்படி அது அந்த வார்த்தை தான். அந்த நேரத்தில் அவன் உடைந்த நேரத்தில் இருக்கும்போது 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், உங்களை எதிர்த்து நிற்பார்கள், ஆனால் அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று. அந்த வசனம் பாருங்க, தேவன் பேசினத வார்த்தை அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. Oh, when God speaks to you through His word, it gives you such great joy and happiness. You forget all your worries. பிரியமானவர்களே, பக்தர்கள் அப்படிதான் வேதத்தை சொல்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் துக்கத்தில் இருந்த பொழுது இந்த வேத வசனம் மாட்ட எனக்கு மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் நான் துக்கத்தில் மாண்டிருப்பேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். 119ஆம் அதிகாரம் சங்கீதம் 49-50 வசனங்களை வாசிக்கும் ஒரு பக்தன் ஒரு சொல்லுகிறான். அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம், அதை வாசிங்க சிஸ்டர், யாராவது எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119, 49, 50. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே என்ன சொல்கிறான் பையன், தேவ மனுஷன், உம்முடைய வார்த்தையை நீ என்னோடு பேசினீரே, எனக்கு உம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே, அந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும்படிக்கு செய்தீரே, இப்போ அந்த வாக்கு தத்தம் நிறைவேற என்னை நினைத்தள்ளும் சுவாமி, அந்த வார்த்தைகள் நினைத்தள்ளும் சுவாமி என்று பக்தன் சொல்வதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, it reminds God, Lord, you have spoken to me these words, you have comforted me through thy scriptures, now Lord fulfill those scriptures to me என்று சொல்லி அவன் தேவன் இடத்துல அவன் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு நாம் ஞாபகப்படுத்துவது அவசியமா? யோசித்து பாருங்க, தேவனுக்கு ஞாபகப்படுத்துவது அவசியமா? He remembers his word, he remembers his promise. கட்டாயமா அவருக்கு ஒருவரும் ஞாபகப்படுத்த வேண்டியதே இல்லை. ஆனால் ஞாபகப்படுத்தும் பொழுது என்ன செய்கிறோம்? நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் சுவாமி, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், நான் உடைய வார்த்தையை நான் மறக்கவில்லை சுவாமி, நீ எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் மறக்கவில்லை, அதை உமக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எனக்கு நிறைவேற்றும் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் அப்படி தான் போகணும். நம்ம போகும் பொழுது எப்போதும் அப்படி தான் போகணும். பாருங்க, வேதத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு அவன் புறப்பட்டு தன் மாமனார் வீட்டிலேருந்து வீட்டுக்கு திரும்பி வரான். அவன் போகும்போது எப்படி போனான்? தன் அண்ணனை வஞ்சித்து ஏமாற்றி விட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறான். போகும்பொழுது எல்லாவற்றையும் விட்டு ஓடி போகிறான் தன் உயிர் தப்ப. கடைசியில் மாமன் வீட்டுக்கு போய் அங்கே போய் இருக்கிறான். அவன் வேலை செய்கிறான், உழைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இப்பொழுது நீ புறப்பட்டு போப்பா, நீ புறப்பட்டு வீட்டுக்கு செல்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மறுபடியும் ஊருக்கு வரான். போகும்போது வரும் ஒரு தடியோடு போகிறான். வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தோடு திரும்பி வருகிறான் பாருங்க. அப்போ அவன் கேள்விப்படுகிறான், அண்ணனாகிய ஈசா வருகிறார், பெரிய கூட்டத்தோடு வருகிறார். ஆகவே பயந்து போயிட்டான் அவன். பயந்து, ஐயோ என்னை கொண்டு போடுவான், நான் அவனை ஏமாத்திட்டேனே, என்னை கொண்டு போடுவார், என் பிள்ளைகளெல்லாம் அழித்து போடுவான் என்று சொல்லி நடுங்கி போயிட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் போய் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னோடு பேசினீரப்பா, நீ சொன்னீரே சுவாமி, இந்த வனாந்தரத்தில் கல்லில் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் நான் உன்னை கொண்டு வருவேன், இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீர், உன் சந்ததி கொடுப்பேன் சொன்னீரே என்று சொல்லி அவன் ஆண்டவரத்தில் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தத்தை, it is good to remind him. To remind him every time when you tell him, Lord, what you have promised to me, Lord, fulfill those promises. He's very happy because that shows that you believe in him. It shows that you trust in him. அவரை நம்புகிறீர்கள், அவரை விசுவாசிக்கிறீர்கள், வார்த்தையை நீ மறக்கவில்லை என்பதற்கு அவருக்கு சந்தோஷம். அது ஆகவே கட்டாயமாக நமக்கு நிறைவேற்றுவார், கட்டாயமாக நிறைவேற்று. யாக்கோ அப்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் ஜெபத்தை கேட்டார், அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அதே கர்த்தர் தான் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு மனுஷனை பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே சிம்சோன் என்ற மனுஷன் இருக்கிறான். அவன் தேவனோடு நெருங்கியிருந்த ஒரு பரிசுத்தவான். தேவன் அவனை நியாயாதிபதியாக அழைத்திருந்தார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு கிருபை எல்லாம் கொடுத்து அழைத்திருந்தார். அவனுக்கு ஒரு பராக்கிரமுள்ள பலன் இருந்தது, பரிசுத்தாவின் அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது.
அவன் தேவனோடு நெருங்கியிருந்த நாட்களில், ஆனால் அவன் தேவனை விட்டு விலகி போன பொழுதோ வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் அவனை விட்டு போனதை, ஆவியானவரை விட்டு போனதை அறியாதிருந்தான். அந்த நாட்களில் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த பொழுது அவனுடைய எல்லா சத்துருக்கள் என்ன செய்தாங்க? பெலிஸ்தர்கள் அவனை கண்டு போய் கட்டி வைத்து அவன் கண்களை பிடுங்கினார்கள். இப்போதான் யோசிக்கிறான், ஆண்டவரே, நீ என்னோடு இருந்த பொழுது எத்தனை பராக்கிரமல்லவனாக இருந்தேன், ஒருவனை தொட முடியலையே சுவாமி, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து கண்களை இரண்டு குருடனாக இருக்கிறேனே என்று சொல்லி அழுமோடு தான் சொல்கிறான். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் இந்த ஒரு வசை நிறைத்தள்ளும். Give me back your power, Lord. Give me back your anointing. இந்த ஒரு வசையை எனக்கு உம்முடைய வல்லமையை திருப்பி தாரும் என்று கேட்கிறான். அவன் முடி வளர ஆரம்பிக்கிறது, மறுபடியும் வல்லமை அவன் மேல் வருகிறது. ஆண்டவரத்தில் கெஞ்சுகிறான் அவன். அப்படியே நாதா, இவர்கள் எல்லாரையும் கொண்டு போட, இவர்களுக்கு நான் பழி வாங்க, என் வாழ்க்கையை நாசமாக்கினவர்களை என பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டத்தில் அழுகிறான். தேவன் அதை நினைத்தள்ளினார், கர்த்தர் அதை நினைத்தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நான் நிரப்பி போட்டுவான். கர்த்தருடைய வார்த்தை எப்போது சொல்லுவான், சாமி நீர் கொடுத்த வார்த்தை என்னவோ, you go to prayer, when you kneel down to pray, always quote the promises of God. Just tell him, Lord, these are the promises you have given me. நானே உன் பரிகாரியை கர்த்தர்னு சொன்னீரப்பா, வியாதி விட்டு விளக்குவேன், அப்போத்தானே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. ஆகவே என் வீட்டை ஆசீர்வதியும், எங்கள் அப்போத்தானே ஆசீர்வதி, வியாதி எங்கள் விட்டு எடுத்து போடும் ஐயா. வாதை உன் கூடாத்து அணுகான்னு சொன்னீரே, எங்கள் வீடை பாதுகாத்துக்கொள்ளும், வாதைகளை அணுகாமல் காத்துக்கொள்ளும். ஆண்டவே, நானே என்னை உன்னோடு இருந்து வழி நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீரே, உங்களுடைய வார்த்தைப்படி என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி அவர் பார்த்து நாம் சொல்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படி நாம் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது ஒரு வல்லமையாய் கிரீசையாக தேவனும் சரி என் பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி அதை நமக்கு செய்கிறவர்களாக இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வில்லியம் ஃப்ரீமேன் என்ற ஒரு பக்தன் இருந்தார். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தான் அவருக்கு மிகவும் சோர்ந்து போனவராக இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் சொன்னார், நான் உபவாசிலிருந்து ஜெபிக்க போகிறேன், நான் முழு நேர ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஆகவே 8 மணி நேரம் நான் ஆண்டவருக்கு எப்படி நான் வேலை செய்தனோ, என் பிஸ்னஸில் 8 மணி நேரம் நான் எப்படி கடினமாக உழைத்தனோ, அந்த 8 மணி நேரத்தை நான் ஆண்டவர் சமூகத்தில் தினத்தோறும் கழிக்க போகிறேன். அவர் பார்த்து காத்திருந்து, அவர் என்னை அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் நான் விடமாட்டேன், அவர் என்னை நிரப்பும் வரைக்கும் வரங்களை கொடுக்க வரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அவன் அழுதான். ஆண்டவர் பார்த்து காத்திருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு தேவதூதன் வந்தார். வந்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவனோடு பேசினார். பரிசுத்தம், இந்த தேவதூதனோடு கூட எப்போதும் வருவார், நீங்களாம் போறியோ அவர் உன்னோடு கூட வருவார், உன்னோடு வந்து உன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படிக்கு தேவதூதன் அனுப்புவேன்னு சொன்னார். அப்படியே சரி, அந்த நாளில் அவன் வாழ்க்கை மாறியது. தேவன் தன்னை அபிஷேகம் பண்ணினார், வரங்களை கொடுத்தார், வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழியம் செய்யும் போதெல்லாம், அவன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நேரம் வரும் பொழுது ஏராளம் கூட்டம் வருவாங்க. ஜெபிக்கும் நேரம் வரும்போது அவர் சொல்வாராம், லார்ட் யூ டோல் மீ, லார்ட் யூ டோல் மீ தட் யூ வில் டூ இட். இதை நீ செய்வேன் என்று எனக்கு சொன்னீரே சுவாமி, அந்த நாளில் இந்த தேவதூதனை அனுப்பி இதன் அற்புதங்களை செய்வேன்னு சொன்னீரே, தயவாக இறங்கும் என்று அழுவாராம். அதே நேரத்தில் பாருங்கள், அங்கே இருக்க மக்களுடைய கைகள் அப்படியே வளர ஆரம்பிக்கும். சூமின கால்கள் வளர ஆரம்பிக்கும். பல விதமான கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ், ஆர்கன்ஸ்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புதிய ஆர்கன்ஸ் வரும். கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் அவர் மூலம் கர்த்தர் செய்தாராம். ஆகவே அவர் சொல்வதெல்லாம் என்ன, ஆண்டவரே நீ சொன்னதை நினைத்தல், we have to tell the Lord. வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவர் வார்த்தை அறிக்கிடுவோம். பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லி ஜெபம், வெறும் ஜெபம் இல்லை. சமூகத்தில் போகும்போது வெறும் ஜெபம். ஆகவே தான் என்ன செய்யணும், பிஃபோர் யூ ஸ்டார்ட் டு ப்ரே யூ ஹேவ் டு ரீட் த பைபிள். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்து விட்டு பிறகு ஜெபத்துக்கு செல்லுங்க. அப்பொழுது அந்த வசனத்தில் இருக்கும் வார்த்தைகள் மூலமாய் உங்கள் விசுவாசம் பலப்படும். அது மாற்றமில்லை, அதை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர், இப்போ நான் வாசித்த வசனத்தை இப்படி இருக்கதப்பா, எனக்கு செய்யும் என்று சொல்லி கேட்போம் என்றார். கர்த்தர் செய்வார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு எப்படி இருந்தது அந்த வசனம்? ஆறுதலாய் கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. பிரியமான பிள்ளைகளே, நாமும் கூட அப்படி தான் இருக்கணும். தேவ அன்புனால சந்தோஷத்தால் நிரம்பி இருப்பதற்காக வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு எபிசோட்ஸ்லாம் வாசிக்கும். பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு எபிசோட்ஸை நாம் வாசிக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அதில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. பிகாஸ் காட் கேவ் ஹிம் ட்ரெமெண்டஸ் ரெவலேஷன். வேதத்தை வாசித்து பாருங்கள், புதிய உடன்படிக்கையை கொடுத்து எத்தனை வெளிப்பாடு அவர் கொடுத்தார். இவைகளாம் நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகிறது தெரியா, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி,
ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருப்பதே மகிமை நம்பிக்கை. நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு படைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு வெளிப்பாடு எப்படி கிடைச்சிருந்தால் பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் கிடைச்சது. வேறு யாருக்கும், பேதுருக்கும் யோவானுக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்குது. அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? ஒரு பெரிய மகிழ்ச்சி. Great faith. My Lord is with me. He is in me. He is not somewhere outside. He is right in me. When I'm going to office, when I'm going to do my business, He is going to come with me. He is in my life all the time. When I speak to people, He will speak through me. He is with me. என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாகிறது. பிரியமான, இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படிக்கு நாம் வாசிக்கணும், தியானித்து சாப்பிடணும், உள்கொள்ளணும், தேவனோடு இணைந்திருக்கணும். அப்படி இருப்போம் என்றால் நம்ம ஜெபத்தில் வல்லமே இருக்கும். ஜெபத்தில் வல்லமே இருக்கும். நல்லது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகளை குறித்து சொல்கிறார். நம் ஜெபத்துக்கு வேண்டிய வல்லமை குறித்து சொல்கிறார். அல்லாவிட்டால் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட, அற்புதங்கள் நடக்க, நம்முடைய பிஸ்னஸ்லையோ வேலை ஸ்தலத்திலையோ அவர் கிரியை செய்வதற்கு, குடும்ப பிரச்சனையில் நாம் இருக்கும் பொழுது, பல பாடுகள் இருக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கும் காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர் வாக்குத்தத்தத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக, அது வெறும் நம்முடைய அன்றாட தேவை மாற்றலை, உலகப்பிரமான ஆசீர்வாதத்துக்கு மாற்றம் இல்லை நாம் நம்ப போகிறது. அவரை நம்ப போகிறது இன்னும் முக்கியமான காரியம், நம் பரிசுத்த வாழ்க்கைக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அந்த வார்த்தைகள் அவசியம். Without the word of God, we can never overcome sin. Without the word of God, we cannot overcome temptation. Without the word of God, we cannot live a pure life. வேதம் சொல்லுகிறது, 119 சங்கீதத்தை வாசித்து பாருங்க, 16 வசனம். உங்களுடைய வார்த்தையை இருத்தில் மறைத்து வைத்தேன் ஆண்டவரே, அது என்னை பாவத்திலிருந்து விலக்கிக்காது. I within thy word in my heart. Lord, I within my word in thy heart. நான் இருத்தின் வார்த்தையை மறைத்து வைத்திருக்கிறேன், நான் பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு, பாவத்தை மேற்கொள்வது வேற வழியே கிடையாது. இந்த வசனம் தான் பாருங்க, இதை தான் நாம் பயன்படுத்தணும். இது இல்லாவிட்டால் நம் நங்கூரம் இல்லாத ஒரு கப்பலை போல் இருப்போம். எங்கே போகிறோம் தெரியாது. காத்தடிச்சுன்னா அது பாட்டு படகு இங்கேயும் ஆடிக்கொண்டு இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை தான் நமக்கு நங்கூரமாய் மாறும். பிரியமானவர்களே, every word that's in the Bible is going to be our strength to live a spiritual life, to live a overcoming life. If we want to overcome sin, if we want to live a victorious Christian life, you need the word of God. வேதவசனம் அவசியம். வாலிபன் எதனால தன் வாழ்க்கையை சுத்தமாக்குவான்? கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்வதனால் நான் எழுதப்பட்டிருக்குது. அவர் வார்த்தையை காத்துக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை தான் நம்ம சுத்தமாக்கி கொண்டே இருக்குது. அந்த வார்த்தை பொய் உரையாத வார்த்தை, அது சத்தியமான வார்த்தை, அது தேவனால் ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தை, அது நமக்கு கிருபையும் அபிஷேகத்தையும் கொண்டு வரும் வார்த்தை. அது கொண்டு வரும் பொழுதுனாக நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார். வேத வசனம் வாசிப்பது உண்மைதான், ஆனால் அது எப்படி கீழ்ப்படிய போகிறோம்? அதுக்கு வேண்டிய பலன் எங்கே இருக்கிறது? அந்த வார்த்தையிலிருந்து, பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். அது புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கல ஒவ்வொரு வார்த்தையும் ஆவினால் நிறைந்திருப்பதனால அதில் ஒரு தனிய கிருபை, தனிய ஒரு பலன் அதோடு கூட சேர்ந்து நமக்கு வருகிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஒருவனும் நான் என்னால் கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லவே கூடாது. காரணம், God never gives a commandment which you cannot obey. கீழ்ப்படிய முடியாத வார்த்தைகளை நமக்கு அவர் கொடுப்பதே இல்லை. பரிசுத்தமாய் வாழ வேணுமா வாலிபர்களே? எல்லாரும் தூய்மையாக வாழ வேணுமா? நாம் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். இயேசு சுவாமி எப்படி பிசாசு ஜெயித்தார்? ஏதாவது அற்புதங்களை செய்தாரா? அதிசயங்களை செய்தார்? பிசாசு அப்பால சாத்தேன்னு சொன்னால் ஓடி இருப்பான். அத்தனை வல்லமை படைத்தவர் தேவகுமாரன், மாறாத மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் ஒரே வார்த்தை சொன்னால் ஓடி போயிருப்பான். ஆனால் அவர் செய்தலாம் என்ன? வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தையை தான் பயன்படுத்தினார். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். ஆவியானவரால் அவன் மனாந்தல் நடத்தப்பட்ட பொழுது பிசாசு வந்து சோதிக்கிறான். அப்பொழுதுதான் என்ன சொல்கிறான், இதெல்லாம் மேலேருந்து இந்த மலையில், இந்த ஆலயத்தின் உச்சியிலேருந்து கீழே குதிப்பா, உனக்கு கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார்னு சங்கீதத்தில் 90 எழுதப்பட்டிருக்குது. தூதர்களை கட்டளையிடுவார் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே தாழ குதி என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாராக. It is written that thou shalt not tempt the Lord thy God. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தான் அவன் ஜெயித்தார். It is written, thou shalt worship the Lord thy God. It is written that man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. அவரை சோதித்த போது அப்பத்தை
கல்லை அப்பதமாக ஆக்கி சாப்பிடு, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தான்னு கேட்குறான். சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தில் மாட்டம் இல்லை, இந்த அப்பதை மாட்டம் என்னை பிழைக்க வைக்காதுப்பா, என்னை பிழைக்க வைக்கிறது அவருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் பிழைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். மக்கத்தோடு ஓடினான் வேதம் சொல்கிறது. வெக்கத்தோடு ஓடினான், உலக ஆசையெல்லாம் காட்டினான். இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், என்னை விழுந்து என்னை தொழுதுக்கொள். I will give everything to thee. He showed the entire world to him and said, all this glory and all this kingdom will I give you if you will follow me, if you will worship me. அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை தவிர யாரையும் வணங்காதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னார். வேற எதையும் அவர் பயன்படுத்தலை. இந்த வார்த்தை, the same thing. You want to live a holy life, you have to use the word. ஏசாமி சொன்னாரே, ஒரு திரியச்சியோடு பார்த்தார், அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு. ஆகவே எப்படி நாம் ஸ்திரீகளை இச்சிக்க முடியும்? இந்த வசனம் நம்மோடு இருக்கும், இந்த வசனம் நம்மோடு பேசும். ஐயோ, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். யோபு சொன்னான் பழைய ஏற்பாட்டில், என் கண்ணோடு நான் உடன்படிக்கை செய்தேன், அந்நிய சீயை எண்ணுமானேன் என்று சொன்னான். பெரியமானவர்களே, it was the word. It was the word. Whenever temptations come, we must say, Lord, you told me that I should not do it, I should not lust, therefore I'll be holy. Lord, you told me that without holiness no man can see God. எபிரேயர் 12:14 சொல்லு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்குதப்பா. ஆகவே எனக்கு பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன். 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆகவே இந்த வசனங்கள்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தும். It helps us to overcome sin. Without the scriptures, without the word of God, it is impossible to live a clean life. It's impossible. It is the scriptures that will warn us. It's the scriptures that will inspire us. It's the scriptures that tell us what to do, what not to do. ஆகவே தான் அந்த இதயத்தில் நம்முடைய வார்த்தையை மறைத்து வைத்தனப்பா, நான் பாவம் செய்யாமல் இருக்கேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் சொன்னான். இப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரியமானவர்களே. அதுக்கு என்ன செய்யணும்? அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். அப்போ தான் அது ஞாபகத்துக்கு வரும். சோதனை வரும் நேரத்தில் நம்மை தூக்கி நிறுத்துவது இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை கீழ்ப்பட நடக்கணும். We not only be listeners of the word. யாக்கோபு எழுதுகிறார், we should be doers of the word, not only hearers of the word. நாம் வெறும் வார்த்தையை கேட்கிற மாத்திர செயலாய் காணப்பட வேண்டும். அதுக்கு செயலாய் காணப்பட வேண்டும் என்றால் முக்கியமானது அவர் வார்த்தையை ஒரு பக்கம் அறியணும், இன்னொரு பக்கம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். Without believing that word, without believing the Almighty God who gave that word, it is impossible to obey Him. It's impossible to obey Him. Therefore, you must have faith in God first. You must believe God first. Then only you can believe His word. And then you can obey His word. ஆகவே தேவன் தம் விசுவாசத்தை நமக்கு போடுவார், விசுவாசத்தை நமக்குள் ஊற்றுவார். இந்த வார்த்தையை நாம் கீழ்ப்படி நடக்கும்படிக்கு நம்ம கிருபை செய்வார். ஆகவே இந்த உலக காரியத்து மாற்றம் இல்லை, உலக காலத்து மாட்டம் அந்த கிறிஸ்துவ நம்ம ஆண்டவர் ரிமைண்ட் பண்ண போகிறதில்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் எவ்ரிடே we have to cleanse ourselves. எவ்ரிடே நாம் வேதம் சொல்லலாம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தார் ஒரு ஐக்கியமாக இருப்போம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். When we walk in the light, every day when you're going to office, when you're going meeting people, எத்தனை விதத்தில் சோதனை வருகிறது, எத்தனை விதத்தில் நாம் கோபப்படுகிறோம், எத்தனை விதத்தில் நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை போல நடக்காமல் போகிறோம். இவைகள்லாம் நமக்கு சங்கல் வரும்பொழுது, இவைகள்லாம் மனதில் ஞாபகம் வரும்பொழுது அறிக்கணும். ஆண்டவரத்தில் அறிக்கிட்டு, ஆண்டவர் இவைகளெல்லாம் நான் கழுவும் சுவாமி, இதெல்லாம் இன்றைக்கி செய்துட்டேன்ப்பா. உட்காந்து யூ மஸ்ட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஆல் தட் ஹேப்பன் த்ரூ அவுட் த டே. இதெல்லாம் நடந்தது சாமி, இப்படிலாம் பேசிட்டு எனக்கு கோவமா, இப்படிலாம் நடந்து விட்டேனே, என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அழுவம்பொழுது இந்த வார்த்தைகள் தான் நமக்கு பலன் தரும். Without this word you will not know the truth. Ye shall know the truth and the truth shall set you free என்று ஏசாமி சொன்னார். நீங்கள் சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்கும். அந்த சத்தியம் தான் நம்ம விடுதலையாக்க முடியும், வேறு வழியே இல்லை. 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் வசனத்தில் ஏசாமி ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்கள் சத்தியத்தினால உங்களுடைய பிள்ளைகளை சுத்தமாக்கும் அப்பா, உங்களுடைய வார்த்தையே சத்தியம், அவளை உங்களுடைய வார்த்தையினால சுத்தமாக்கணும் சொல்லி ஜெபித்தார். ஆண்டவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அவள் கேட்கல. Through your word sanctify thy children. Therefore, dear brothers and sisters, we must not only believe God's word or use God's word or quote God's word for our daily needs, but also for our spiritual needs. ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ரெண்டு காரணம் இருக்கணும். கடைசி நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு காரியங்கள் கொடுத்து தான் தேவன் சபையை பரிசுத்தமாக்க போகிறார். Before he comes, he is going to come for a glorious church. மகிமை நிறைந்த சபைக்கு வர போகிறாராம்.
கரையற்று பழுதற்ற சபைக்கு, மகிமையில சபைக்கு வர போறாராம். அது எப்படி சுத்தமாக்க போறார்? ஒன்று அவர் வார்த்தையினாலும், இன்னொன்று அவருடைய ஆவியினாலும். இந்த 2 காரியத்தை கொண்டு தான் சபையை சுத்தமாக்க போறார். நமக்கு வேற வழியே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்போம், சாமி எனக்கு பரிசுத்தாவினால் நிரப்பும், உடைய வார்த்தை கீழ்ப்ப நடக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி தியானித்து அதுபடி செய்வோம் என்றால் பாவத்தை லகுவாக மேற்கொள்ளலாம். நம்முடைய பலத்தால் அதை செய்ய முடியாது, நம்முடைய தீர்மானத்தால் அதை செய்ய முடியாது. நான் அதை செய்வேன் நான் செய்யவே முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை பலப்படுத்தும்படிக்கு அந்த வார்த்தை மூலம் தான் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே பெரியமானவர்களே, தேவ வசனத்தை அனுதினமும் வாசிப்போம், அதில் இருக்கும் வல்லமையை தியானிப்போம். பக்தன் சொன்னது போல நான் மகிழ்ச்சியாக அதை உட்கொண்ட பொழுது இட் கேவ் மீ கிரேட் ஜாய், இட் வில் கிவ் யூ ஜாய். நமக்கும் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆகவே நேரத்தை ஒதுக்கி வைங்க. கொஞ்ச நேரம் அனுதினம் ஆஃபீஸில் வந்த பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து வேர்த்தை வாசிங்க. ஒரு சாப்டராவது வாசித்து தான் நீங்கள் ஜெபத்துக்கு போகணும். Without that we should never go to bed. God's word is important. Every word is important. மனுஷன் அப்பத்தினால மாற்றம் இல்லை, கர்த்தருடைய வாயிலும் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்மை பிழைக்க வைக்கும் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ல போகிறோம், சாமி இப்படிய வார்த்தையெல்லாம் சொல்லுகிறப்பா, ஆகவே எங்களுக்கு ஆசீர்வாதம் தார். குடும்பங்களை ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும், கடன் கஷ்டத்தை நீக்கி போடும், ஆண்டவர் சரீரங்களை சுகமாக்கும் என்று நாம் கேட்க போகிறோம். ஆகவே உங்கள் ஜெபத்தில் குறிப்பெல்லாம் எழுதுந்தால் தயவுசெய்து கொண்டு வாங்க. நாம் அவர்களை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எல்லாரும் எழுந்துன்னு போகிற நிமிஷம், ஆண்டவரே என் மூலமாக நீ பேசும் சுவாமி என்று கேட்போம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் உணர்த்தும் இடத்தில் வருவார்கள் வேதம் சொல்கிறது. மாம்சமான யாரும் தேவனிடத்தில் வருவார்களாம். எதுக்கு? ஜெபத்தை கேட்கிறவர். He answers our prayers. He listens to our prayers. அவர் நீதிமான் ஜெபத்தை ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நீதிமான் ஜெபம் மிகுந்த வல்லமை நிறைந்ததாக இருக்குது. அவர் சொல்கிறார், சாதாரண ஜெபம் அல்ல. The prayers of a righteous man availeth much. There's so much power, there's so much grace in the prayer that a child of God takes it to the Lord's presence. That prayer has so much power. அதில் அத்தனை வல்லம் இருக்குது. உங்கள் ஜெபம் சாதாரணமாக போகிறத பிரியமானவர்களே. நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கானாலும் சரி பிறருக்கான அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்பார். நாம் ஜெபத்தை கேட்டு எத்தனையோ தடவை பதில் கொடுத்துருக்கா. இந்த நாளிலும் அதை நமக்கு செய்வார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போம். அன்புலே சுவாமி, இப்பொழுது கூட ராஜா எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்படி அந்த பக்தனுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் ஜீவனும் ஆவியுமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுத்ததோ, அதே போல் நாங்கள் உட்கொள்ள, நாங்கள் வெறும் தியானிக்கிறதில்ல, வெறும் வாசிக்கிறதில்ல, கேட்கிறவர்களாய் மாற்றம் இல்லைப்பா, அதை உட்கொள்ளுவர்களாய் மாற்றும். எங்கள் ரத்தத்தோடு கலங்கட்டும் ஐயா, கலந்துட்டோம். எங்கள் ஆவியோடு அது கலந்துட்டோம்ப்பா. எங்கள் உள்ளத்தில் அது ஜீவனாய் மாறட்டும் சுவாமி. அப்பொழுது எங்களுக்கு அது சுகம், அப்பொழுது எங்களுக்கு ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுதப்பா. நீதிமொழி 4:22 வாசிக்கிறோம். அது ஐஸ்வர்யம் எங்கள் சரீரத்துக்கு. Lord's health to all our flesh is the word of God. Father, therefore to bring healing to our bodies. ஆகவே ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் வேதத்தை தியானிக்க, அதுக்கு மரியாதை கொடுக்க, கனம் கொடுக்க, இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டாரோ அதே போல நாங்கள் பாதுகாக்கப்பட உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட சுவாமி உம்முடைய வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுக்க போகிறீர். அவைகளை ஆசீர்வதியும் சுவாமி. ஆவியானவர் பலவீனத்தில் உதவி செய்கிறார். என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க பொழுது தெரியாத பொழுது அவரே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேணும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுதே. அந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே இந்த நாளிலே சுவாமி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானோடு ஒத்தாசி தாரும், பரிசுத்தாவின் பலனை தாரும். அவரே எங்கள் மூலமாய் ஜெபிக்கும்படிக்கு இந்த நாளில் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஜெபத்தையும் நீ கேட்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். காரணம் நீ உயிரோடு இருக்கிறீரப்பா. உடைய வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கிறது சுவாமி. ஹல்லேலூயா. அது ஜீவனை கொடுக்கும் வார்த்தை, அது எங்களை பலப்படுத்தும் வார்த்தை, எங்களை சுகமாக்கும் வார்த்தை, அது அற்புதங்களை செய்யும் வார்த்தை, எங்களை தூய்மையாய் காக்கும் வார்த்தை, வழுவாமல் காக்கும் வார்த்தை.
அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை மாட்டு இல்லாமல் இருந்தா நாங்கள் துக்கத்தில் மாண்டு இருப்போம். பக்தன் சொன்னது எத்தனை உண்மை ராஜா. ஆண்டவர் எங்கள் உபத்திரத்தில் நான் மடிந்து போயிருப்போம். ஆண்டவரே, எத்தனை பாவத்திலிருந்து வார்த்தை எங்களை விலக்கி காத்திருக்கிறது, எத்தனை கண்ணீரிலிருந்து வார்த்தை எங்களை விலக்கி காத்திருக்கிறது, எத்தனையோ அவருடைய வார்த்தை எங்களை ஆறுதல் படித்திருக்கிறது சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கும் வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கும் வேத புஸ்தகத்துக்காக ஸ்தோத்திரம். அது இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போயிருப்போம் சுவாமி. வார்த்தைக்காக நன்றி செலுத்து. அதுக்காக நன்றி செலுத்தி ஜாக்கிரதையாக வாசித்து அது கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.